இன்றைய முக்கிய செய்திகள். வயநாட்டை தேசிய பேரிடர் பாதித்த பகுதியாக அறிவிக்க மத்திய அரசு மறுப்பு. மாநில பேரிடர் பகுதியாக அரசாணை பிறப்பித்தது கேரள அரசு. பூஜா பாணியில் போலி சான்றிதழ் கொடுத்த 6 IAS அதிகாரிகள். மோசடி அம்பலமானதை அடுத்து விசாரணை நடத்த UPSC திட்டம். கனமழையால் வெள்ளக்காடாக மாறிய வட மாநிலங்கள். தொடர் மழையால் மேற்கு வங்கத்தில் விமான சேவை பாதிப்பு. வணக்கம். வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க மத்திய அரசு மறுத்துவிட்டதாக கூறியுள்ள கேரள அரசு மேப்பாடி எல்லைக்கு உட்பட்ட பகுதியை மாநில பேரிடர் பாதிப்பு பகுதியாக அறிவித்துள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் 5வது நாளாக மீட்பு பணிகள் இன்றும் தொடர்ந்தன. முப்படை வீரர்கள், தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர், கடலோர காவல் படையினர், வனத்துறையினர், நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியை சுற்றியுள்ள 8 காவல் நிலையங்களைச் சேர்ந்த போலீசார் என 2000 பேர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். நிலச்சரிவில் காணாமல் போனவர்களின் செல்போன் எண்கள் மூலம் அவர்கள் கடைசியாக இருந்த இடத்தை கண்டறிந்து அங்கும் தேடுதல் வேட்டை நடைபெற்றது. தெர்மல் ரேடார் ஸ்கேனர் என்ற உடல் வெப்பத்தை உணரும் கருவியும் பயன்படுத்தப்பட்டது. குகைகளில் பதுங்கியுள்ளவர்களை அவர்களது சுவாசத்தின் வெப்பத்தை வைத்து கண்டறிய ராணுவத்தினர் பயன்படுத்தும் இந்த கருவியின் மூலம் முண்டக்கை பகுதியில் மண்ணுக்கு அடியில் யாரும் சிக்கி உள்ளனரா என்று தேடப்பட்டது. இதனிடையே நிலச்சரிவு பாதித்த பகுதிகளில் மீட்பு பணிகளை ராணுவத்தின் கௌரவ பதவி வகிக்கும் நடிகர் மோகன்லால் ராணுவ சீருடையில் சென்று ஆய்வு செய்தார். அவரிடம் நிலச்சரிவு பாதிப்புகள் மற்றும் மீட்பு பணிகள் குறித்து ராணுவ அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மோகன்லால் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட പകുതികളെ சீரமைக்க 3 കോടി രൂപ നിവാരണ ഉദവി വഴങ്ങുവதாக അറിയിத்தார். ഇതിനല്ല, ഇത് ഏത് സ്ഥലമായാലും ഇമോഷൻ ഒരുപോലെയല്ലേ തീർച്ചയായിട്ടും. പക്ഷേ നമ്മൾ മുകളിൽ പോയി കാണുമ്പോഴാണ് ഇതിൻ്റെ വ്യാപ്തി മനസ്സിലാക്കുന്നത്. ഇപ്പോഴും വളരെയധികം ചെളികൾ കൂടിയിട്ടുണ്ട്. അതിൻ്റെ അകത്ത് ആൾക്കാരുണ്ടോ എന്നൊന്നും അറിയില്ല. ബട്ട് നമ്മുടെ എല്ലാവരും ഇവിടുത്തെ വോളണ്ടിയേഴ്സ് ആയാലും ഭക്ഷണം കൊടുക്കുന്ന ആൾക്കാരായാലും ഇതിൻ്റെ പുറകിൽ പ്രവർത്തിച്ച എല്ലാവർക്കും ഹൃദയത്തിൻ്റെ ഭാഷ അതൊക്കെ തീർച്ചയായിട്ടും അത് എങ്ങനെയാണ് വരേണ്ടത്. അതാണ് ഞാൻ പറയുന്നത്, ഇന്ത്യ കണ്ട ഏറ്റവും ഒരു ദുരന്തങ്ങളിലൊന്നാണ്. തീർച്ചയായിട്ടും അത് മിസ്റ്റർ മേജർ രവി വിശ്വശാന്തി ഫൗണ്ടേഷൻ്റെ ഒരു ഡയറക്ടറാണ്. അദ്ദേഹത്തിന് എന്താ പറയാനുള്ളതെന്ന് കേൾക്കാം. வயநாட்டில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலச்சரிவுகளால் 350 பேர் உயிரிழந்த நிலையில் ஏராளமானோர் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என மத்திய அரசை கேரளா வலியுறுத்தியிருந்த நிலையில் அதில் சட்ட சிக்கல் இருப்பதாக கூறி மத்திய அரசு மறுத்துவிட்டதாக கேரள வருவாய்த்துறை அமைச்சர் திரு K. ராஜன் தெரிவித்தார். எனவே நிவாரண நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறிய அவர் நிலச்சரிவால் ஏற்பட்ட சேதங்களின் மொத்த விவரங்கள் கிடைத்ததும் அவற்றை மத்திய அரசுடன் பகிர்ந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். இந்நிலையில் வயநாடு மேப்பாடி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளை மாநில பேரிடர் பாதித்த பகுதியாக கேரள அரசு அறிவித்துள்ளது. இதற்கான அரசாணையும் உடனடியாக வெளியிடப்பட்டுள்ளது. வயநாடு மாவட்டம் வைத்திரி தாலுகாவுக்கு உட்பட்ட கொட்டப்பாடி, வெள்ளர்மலை, திருக்கைப்பேட்டை கிராமங்களை உள்ளடக்கிய மேப்பாடி கிராம பஞ்சாயத்து முழுவதும் பேரிடரால் பாதிக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்த பகுதிகளுக்கான நிவாரணம் மற்றும் சீரமைப்பு பணிகளுக்கு கேரள அரசு கூடுதல் நிதியை வழங்க முடியும். போலி சான்றிதழ் விவகாரத்தில் பெண் IAS அதிகாரி செல்வி பூஜா கேட்கரின் தேர்ச்சி ரத்து செய்யப்பட்ட நிலையில் மேலும் 6 IAS அதிகாரிகள் அளித்த சான்றிதழ்களை ஆராய மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் திட்டமிட்டுள்ளது. மகாராஷ்டிராவை சேர்ந்த செல்வி பூஜா கேட்கர் பொருளாதாரத்தில் பின்தங்கிய OBC பிரிவைச் சேர்ந்தவர் என்றும் பார்வை குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளி என்றும் போலியான சான்றிதழ்களை சமர்ப்பித்து அதற்கான இடஒதுக்கீட்டில் IAS தேர்ச்சி பெற்றது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து செல்வி பூஜாவின் IAS தேர்ச்சி ரத்து செய்யப்பட்டதுடன் அவர் மீது டெல்லி காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இதையடுத்து செல்வி பூஜா தலைமறைவான நிலையில் அவர் துபாய்க்கு தப்பிச் சென்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே தற்போது பயிற்சியில் உள்ளவர்கள் மற்றும் அதிகாரிகளாக பணியாற்றுபவர்கள் என மொத்தம் 6 பேர் UPSC தேர்வில் போலி சான்றிதழ்களை சமர்ப்பித்திருப்பதாக தகவல் பரவி வருகிறது. IAS அதிகாரி திரு அபிஷேக் சிங் மாற்றுத்திறனாளி என சான்றிதழ் அளித்து அதற்கான இடஒதுக்கீட்டில் தேர்ச்சி பெற்றுள்ளார். ஆனால் அவர் குறிப்பிட்ட உடல் குறைபாடு உள்ளவர்களால் செய்ய முடியாத உடற்பயிற்சிகளில் ஈடுபட்டும் நடனமாடியும் குதிரை ஏற்றம் செய்தும் அந்த வீடியோக்களை திரு அபிஷேக்கே சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வந்துள்ளார். திரைப்படத்தில் நடிக்கப் போவதாக கூறி அவர் கடந்த ஆண்டு ராஜினாமா செய்தார். இதேபோல IAS அதிகாரிகள் ஆசிப் யூசுப், பிரியன்ஷு காதி, நிகிதா கண்டேல்வால் மற்றும் IPS அதிகாரி அனு பெனிவால் உள்ளிட்ட 6 பேர் பணியில் சேர்வதற்கு முன் அளித்த மாற்றுத்திறனாளி மற்றும் குடும்பம் வருமானம் தொடர்பான சான்றிதழ்கள் குறித்து சமூக வலைதளங்களில் விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் அந்த 6 பேரும் சமர்ப்பித்த சான்றிதழ்களின் உண்மைத்தன்மை குறித்து ஆராய மத்திய சுகாதார சேவைகள் துறையின் தலைமை இயக்குநருக்கு மத்திய பணியாளர் அமைச்சகம் கடிதம் எழுதியுள்ளது. எனினும் அவர்களின் பெயர் விவரங்கள் அதிகாரப்பூர்வ
அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. நீட், யுஜிசி, நெட் தேர்வுகளில் மோசடிகள் அமலமான நிலையில் உயர் அதிகாரிகளை தேர்வு செய்யும் யுபிஎஸ்சி தேர்விலும் பலர் முறைகேடுகளை அரங்கேற்றி இருப்பதாக சர்ச்சை வெடித்துள்ளது. வட மாநிலங்களில் கொட்டித்தீர்க்கும் கனமழையால் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் மேற்கு வங்கம், பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், ஹிமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் கனமழை பெய்து வருகிறது. மேற்கு வங்கத்தின் பக்சிம் பர்தமான் மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் துர்காபூரில் உள்ள காசி நஸ்ருல் இஸ்லாம் விமான நிலையத்தில் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. இடைவிடாத மழையால் கோபாய் நதியில் அபாய அளவை தாண்டி தண்ணீர் செல்கிறது. கொல்கத்தா விமான நிலைய ஓடுதளத்தை தண்ணீர் மூழ்கடித்ததால் விமான சேவை பாதிக்கப்பட்டது. தேங்கிய நீரை வெளியேற்றிய பின் விமானங்கள் வழக்கம் போல இயக்கப்பட்டன. பீகாரில் வெளுத்து வாங்கும் கனமழைக்கு இதுவரை 8 பேர் உயிரிழந்தனர். 9 மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் மழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 8 பேர் பலியாகினர். காணாமல் போன 53 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. குலு, மண்டி, சிம்லா மாவட்டங்களில் மேக வெடிப்பு ஏற்பட்டு கனமழை பெய்தது. ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டன. குலுவில் சாலைகள் சேதமடைந்ததால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. ஆடிப்பெருக்கு விழா நீர்நிலைகளில் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் திரண்ட புதுமண தம்பதியினர் காவிரியில் புனித நீராடி மங்கள நாள் மாற்றிக்கொண்டனர். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆடி 18க்கு திருச்சி காவிரி ஆற்றுக்கு வந்திருக்கேன். இது ரொம்ப சூப்பராக நல்லா இருக்கு. சாமி கும்பிட்டு மஞ்சள் கயிறு மாற்றி ஆடி 18 ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. திருவையாறில் கரைபுரண்டோடும் காவிரியில் ஏராளமானோர் நீராடி தேங்காய், பழம், காதோலை கருகமணி, பச்சரிசி படையலிட்டு ஆடிப்பெருக்கை கொண்டாடினர். பட்டுக்கோட்டை நாடியம்மன் கோவில் குளத்தில் புதுமண தம்பதிகள் 18ஆம் பெருக்கை சிறப்பாக கொண்டாடினர். கும்பகோணம் படித்துறையில் ஏராளமானோர் காவிரி தாயை வழிபட்டனர். சிதம்பரம் அருகே கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளம் பாய்வதால் புதுமண தம்பதிகள் மண மாலைகளில் பாலத்தின் மேல் வைத்து தாலிக்கயிறு மாற்றிக்கொண்டனர். காவேரிக்கு ஒரு வளைகாப்பு நடத்துகிற மாதிரி, அதனால தான் காதோல கருகமணியோட ஒரு வளையல் வச்சுட்டு காப்பரிசியும் காயப்படியும் வச்சு மாவிளக்கேற்றி கொண்டாடுறோம். இது பவானி கூடுதுறையில் ஆற்றுக்குள் இறங்க தடை விதிக்கப்பட்டாலும் குழாய்கள் அமைத்து புனித நீராட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கோவை பேரூர் படித்துறையில் கூடியவர்கள் மூதாதையருக்கு தர்ப்பணம் செய்து நொய்யல் ஆற்றங்கரையில் வழிபட்டனர். மதுரை மாவட்டத்தில் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகங்களில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பத்திரப்பதிவு செய்தனர். சிங்கம்புணரி சித்தர் முத்துவடுகநாதர் ஆலயத்தில் 4 டன் அரிசி, 8 டன் காய்கறி கொண்டு தயாரிக்கப்பட்ட உணவு பக்தர்களுக்கு விநியோகிக்கப்பட்டது. இனி வருவது செய்தி துளிகள். கேரளா, கர்நாடகா, தமிழகம், மகாராஷ்டிரா, கோவா, குஜராத் ஆகிய 6 மாநிலங்களில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் 56,800 சதுர கிலோமீட்டர் பகுதி சூழலியல் பாதுகாப்பு பகுதியாக மத்திய அரசின் வரைவு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் சுரங்கம் தோண்டுதல், குவாரி அமைத்தல், மணல் அள்ளுதல் ஆகியவற்றிற்கு முழுமையாக தடை விதிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இயங்கும் சுரங்கங்களின் குத்தகை காலாவதியாகும் நாளில் இருந்து 5 ஆண்டுகளுக்குள் மூடவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியை பார்வையிட பஞ்சாப் முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் மானுக்கு மத்திய அரசு அனுமதி மறுத்துள்ளது. இந்திய ஹாக்கி வீரர்களை ஊக்கப்படுத்துவதற்காக அவர் இன்று பிரான்ஸ் செல்ல இருந்த நிலையில் தாமதமாக கோரிக்கை வைத்ததால் அனுமதி மறுக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேகதாது விவகாரத்தில் மத்திய அரசின் நிலைப்பாடு ஐயத்தை ஏற்படுத்தியுள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மேகதாது விவகாரத்தில் தமிழ்நாட்டிற்கு எதிரான நிலைப்பாட்டில் மத்திய அரசு உள்ளதாக சாடினார். மேகதாது அணை கட்ட தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதி அளிக்காது என்ற திரு துரைமுருகன் நிதி ஆதாரத்தை பொறுத்து மேட்டூர் அணையில் இருந்து வெளியேறும் உபரி நீரை சேமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மேட்டூர் அணை நீரை கொண்டு வறண்ட ஏரிகளை நிரப்பும் திட்டம் மேச்சேரி வரை விரிவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 219வது நினைவு நாளை முன்னிட்டு சென்னை கிண்டியில் அவரது சிலைக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். ஆங்கிலேயருக்கு அடிபணிய மாட்டேன் என்று ஓடா நிலையில் கோட்டை கட்டி போராடியவருக்கு புகழ் வணக்கம் செலுத்தியதாக வலைதளத்தில் முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார். காங்கேயம் அருகே தீரன் சின்னமலை பிறந்த மேலப்பாளையத்தில் அவரது உருவப்படத்திற்கு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அரசியல் கட்சியினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இலங்கை கடற்படை கப்பல் மோதி உயிரிழந்த ராமேஸ்வரம் மீனவரின் உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கடந்த 31ஆம் தேதி கச்சத்தீவு அருகே படகு மீது ரோந்து கப்பல் மோதியதில் மீனவர் மலைசாமி உயிரிழந்தார். கடலில் மூழ்கிய ராமச்சந்திரன் என்பவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. கூராய்வுக்கு பிறகு மலைசாமியின் உடல் சர்வதேச எல்லையில் இந்திய கடலோர காவல் படையிடம் ஒப்படைக்கப்பட்டு ராமேஸ்வரம் கொண்டுவரப்பட்டது.
இலங்கை கடற்படை பிடித்துச் சென்ற மூக்கையா, முத்து முனியாண்டி ஆகிய 2 மீனவர்கள் வழக்கு பதிவு செய்யாமல் திருப்பி அனுப்பப்பட்டனர். சென்னையில் 30 கோடி ரூபாய் செலவில் கிண்டி சிறுவர் பூங்கா புனரமைக்கப்பட்ட நிலையில் கிண்டி சிறுவர் இயற்கை பூங்கா என்ற பெயர் மாற்றத்துடன் அதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த ஆண்டிற்கான ஒருங்கிணைந்த யானைகள் கணக்கெடுப்பு அறிக்கையையும் அவர் வெளியிட்டார். கடந்த ஆண்டு அறிக்கையில் 2961 குறிப்பிடப்பட்டிருந்த யானைகள் எண்ணிக்கை இந்த ஆண்டு 3063 உயர்ந்துள்ளது. சுமார் 11 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட அண்ணா மேம்பாலத்தையும் திரு ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னையிலிருந்து காட்பாடி வரை வந்தே மெட்ரோ ரயில் சோதனை திட்டத்தின் போது வாலாஜாவில் ரயில் திடீரென நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரக்கோணத்தில் இருந்து 36 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வாலாஜா செல்ல 1.25 மணி நேரம் ஆனது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணி காரணமாக இன்று முதல் 14ஆம் தேதி வரை குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் அனைத்து மின்சார ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரை மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். உதகை அருகே அவலாஞ்சி பகுதி மலை கிராம மக்கள் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அணைகள் நிரம்பி வருவதால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கனமழையால் மண் சரிவு, மின்சாரம் துண்டிப்பு, மரங்கள் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டாலும் குடிநீருக்காக அலைய வேண்டிய நிலை நீங்கிவிடும் என அவர்கள் கூறினர். 1 மாதத்துக்கு முன்னாடி கூட நம்ம மழைக்காக தான் தண்ணியே இல்லாமல் பஞ்சாயிருச்சுங்க. ஊரில் எல்லாம் கொடை எடுத்து சுற்றி தண்ணி வராமல் இங்கே டேம் எல்லாம் வற்றி போச்சுங்க. இந்த 10 நாள் 15 நாள் அடிச்ச மழையில் தான் தண்ணி ரொம்ப இருக்கு. ஆனால் இந்த டேம் வரும் நாங்கள் சத்தியமாக நினைச்சே பார்க்கல. வரும் 171 அடி உயரம் கொண்ட அவலாஞ்சி அணையின் நீர்மட்டம் 150 அடியை எட்டியுள்ளது. 184 அடி உயர எமரால்டு அணையில் 155 அடி வரை நீர் நிறைந்துள்ளது. வடசென்னை புத்தக கண்காட்சியில் இன்று நடைபெற்ற சதுரங்க போட்டியில் கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட வெளி மாவட்டங்களில் இருந்து வந்தவர்கள் உட்பட சிறுவர்களும் பெரியவர்களுமாக 500 பேர் பங்கேற்றனர். ஏராளமான நூல்கள் இடம்பெற்றுள்ள இந்த புத்தக கண்காட்சி நாளை நிறைவடைகிறது. ஆடிப்பெருக்கு மற்றும் ஆடி அமாவாசையொட்டி குமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் ஒரு தாழம்பூ விலை 150 ரூபாயிலிருந்து 400 ரூபாயாக உயர்ந்துள்ளது. சுமார் 40 டன் பூக்கள் வந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு கிலோ 40 ரூபாயாக இருந்த கேந்திப்பூ 60 ரூபாயாகவும், பன்னீர் ரோஜா 80 ரூபாயில் இருந்து 120 ரூபாயாகவும் விலை உயர்ந்துள்ளது. பிச்சி, மல்லிகை பூக்களின் விலை கிலோ 400 இருந்து 600 ரூபாயாக அதிகரித்துள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து சவரன் 51,600 ரூபாயாகவும், 1 கிராம் 6,450 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் 90 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க மத்திய அரசு மறுத்துவிட்டதாக கூறியுள்ள கேரள அரசு மேப்பாடி எல்லைக்கு உட்பட்ட பகுதியை மாநில பேரிடர் பாதிப்பு பகுதியாக அறிவித்துள்ளது. பூஜா பாணியில் போலி சான்றிதழ் கொடுத்த மேலும் 6 IAS அதிகாரிகள் அளித்த சான்றிதழ்களை ஆராய மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் திட்டமிட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.